ஒரு புது யூனிவர்ஸ்ல அங்கே அவன் மட்டும் தான் சூப்பர் ஹீரோ. அப்ப அவன்ட்ட ஒருத்தன் இது எந்த யூனிவர்ஸ் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவனுக்கு அர்த்தம் தெரியல. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சது எல்லாமே இந்த ஒரு யூனிவர்ஸ் மட்டும்தான். இந்த ஒரு யூனிவர்ஸ்ல இருக்கிற ஒரே ஒரு சூப்பர் ஹீரோ ஸ்பைடர்மேன் மட்டும்தான். அவன் அங்க நடக்கிற அநியாயங்களையும் கொலை கொள்ளைகளையும் தடுக்கிற ஒரு சூப்பர் ஹீரோவாவும் சில்வர் மேனி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வில்லனை அழிக்கிறதுனால அந்த சிட்டியை காப்பாத்தலாம் அப்படின்னு வில்லனோட எல்லா இல்லீகல் வேலைகளையும் தன்னோட பவரால தடுத்துக்கிட்டு இருந்தான். ஆனா எல்லாமே ஒரு நாள் மாறி போச்சு. அவனோட லவ்வரோட இறப்பு. அவங்க சாகிறதுக்கு முன்னாடி a great power comes from great responsibility அப்படின்னு அடிக்கடி ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. ஆனா அவங்களோட இறப்பு அது எல்லாத்தையுமே ஸ்பைடர் கிட்ட இருந்து பறிச்சிருச்சு. அவன் தான் ஸ்பைடரா இருக்கிறத திறந்து ஒரு சாதாரண மனுஷனா வாழ ஆரம்பிக்கிறான். அவன் இப்போ ஒரு டிடெக்டிவா பல கேஸ்களை சால்வ் பண்ணாலும் இப்ப கிடைக்கிறதோ சின்ன சின்ன கேஸ்கள் தான். அப்படிதான் ஆடிசன் அப்படிங்கிற ஒருத்தனை ஃபாலோ பண்ண சொல்லி ஒரு கேஸ் வந்திருக்க. அவனை ஹீரோவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா அங்க இன்னொருத்தனை அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த ஆடிசன் திடீர்னு நெருப்பா மாற அதை பார்த்து பயந்து போயிட்டு அந்த பிரைவேட் டிடெக்டிவ் அவனை சுட்டு கொன்னுறான். அப்புறமா தான் ஹீரோவுக்கு அந்த பிரைவேட் டிடெக்டிவோட பேரு பேட்ரிக் டானகல் அப்படின்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரையுமே அனுப்புனது ஒரே ஆளுதான் தெரிய வருது. ஹீரோ நடத்திக்கிட்டு இருக்கிற அந்த டிடெக்டிவ் ஆபீஸ்ல ஜானட் அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஹீரோக்கு அசிஸ்டண்டா வேலை பார்க்கறா. ஆனா அவளுக்கு பல மாசமா சம்பளம் கொடுக்கல அப்படின்னு வர சின்ன சின்ன கேஸ்களை கூட இப்ப அக்செப்ட் பண்ணிக்கிறாரு ஹீரோ. அப்படிதான் கேட்காடி அப்படிங்கிற தன்னோட பொண்டாட்டி எவனையும் மீட் பண்ண போறா, அது யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு ஒருத்தன் வந்து ஒரு கேஸ கொடுக்க அவனுக்கு அவன் மனைவிக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் ஹீரோ ஃபாலோ பண்ணி போனா அவங்க மேயரை பார்க்க வந்திருக்கிறதும் அவங்க ஏதோ ஒரு டீல் பேசுற மாதிரியும் அவர் அந்த லேடி கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ற மாதிரி இருக்கவும் ஹீரோவும் அவரோட பவரை வச்சு யாருக்கும் தெரியாம காப்பாத்துறாரு. இதுக்கு நடுவுல ஹீரோட ஃப்ரெண்டான ராபி அப்படிங்கிற ரிப்போர்ட்டருக்கு இவர் தான் ஸ்பைடர் அப்படிங்கிற விஷயம் ஏற்கனவே தெரியும் போல. அதனால ஸ்பைடர் இல்லாம சில்வர் மினி பல அக்கிரமங்களை பண்ணிக்கிட்டு இருக்கான், நீங்க மறுபடியும் ஸ்பைடரா மாற வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல ஆனா ஹீரோ முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அடுத்து ஹீரோவும் பேட்ரிக்கும் தங்களுக்கு வேலை கொடுத்த அந்த ஆளை ஃபாலோ பண்ணி அவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அது வில்லன் தான். அடிசனும் வில்லன் கிட்ட பாடி கார்டா தான் வேலை பார்த்திருக்கான். அவனுக்கு திடீர்னு நெருப்பா மாறக்கூடிய சக்தி கிடைச்சிருக்கும். அவன் தான் வில்லனோட பங்களாவே எரிச்சிருக்கான். அவன் யார் சொல்லி எரிச்சான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஆடிசனை வில்லனு தேடிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயம் இவங்களுக்கும் தெரிய வருது. சில்வர் மேனியோட ஆட்டத்துக்குள்ள போனா உயிருக்கே ஆபத்து அப்படின்னு ஹீரோவும் இந்த கேஸ்ல இருந்து விலக, ஆனா ஆடிசன் இறந்த விஷயத்தை மறைச்சு அவனை பத்தி துப்பு கொடுத்தா காசு பார்க்கல அப்படின்னு பேட்ரிக்கும் முடிவு பண்றான்.